அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருகளுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். நியாயாதிபதிகள் 12:36. இன்று பெற்றோரை கனப்படுத்துவதையும் தேவனுக்கு பயந்து வாழ்வதையும் கருத்தில் கொள்ளாத இளைய சமுதாயத்தினரை எங்கும் காணக்கூடிய அவலமும், அதற்கு காரணமாக பெற்றோர் தேவனது காரியத்தில் உண்மையற்றோராயும் தேவனுக்கு அஞ்சி சாட்சியாய் வாழாததாலும் சத்தியத்தை பிள்ளைகளுக்கு போதித்து அதில் பிள்ளைகள் தேறுகிறார்களா என்பதை கவனியாதபடிக்கு விட்டதாலும் இன்று அநேக குற்றங்களில் பிள்ளைகள் ஈடுபட்டு சிறைகளுக்கும் சீர்கேடான வாழ்விற்குள்ளும் கடந்து செல்கின்றனர். இங்கு எப்தாவின் மகள் தேவனையும் தேவனுக்கு பயப்படும் பயத்தையும் பொருத்தனையின் ஆழத்தையும் தகப்பனின் வார்த்தையை கனப்படுத்தும் நேர்மையையும் கற்றறிந்தவளாய் வளர்க்கப்பட்டுள்ளார். தன் வாலிபத்தையும் வாழ்நாள் முழுவதையும் ஜீவனுள்ள பலியாக திருமணமாகாமல் கர்த்தருக்கே முழுவதும் அர்ப்பணித்து விட்டாள். பெயர் அறியப்படாத அவள் இன்றளவும் பேசப்படுகிறாள். கிறிஸ்தவ பெற்றோரான நாம் தேவனுக்கு அஞ்சி நடப்பதையும் தேவ வார்த்தையின் அடிப்படை சத்தியங்களை பிள்ளைகளுக்கு ஏற்றவனும் புரிய வைப்பதிலும் முயற்சி எடுக்கிறோமா? திருச்சபையில் கடைபிடிக்கும் திருச்சடங்குகளை குறித்து பிள்ளைகளுக்கு அர்த்தமுள்ள விதத்தில் சொல்லிக் கொடுக்கிறோமா? தேவனுக்கு அர்ப்பணமுள்ள வாழ்வையும் ஊழியத்தையும் செய்ய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோமா? அர்ப்பணமுள்ள வாழ்வே அர்த்தமுள்ள ஆராதனை ஆகும். உன் அர்ப்பணத்தை அற்பமாக எண்ணாதவர் கர்த்தர். ஆமேன்.